வருவன யாவையும் வழிநடை போட்டபின் செல்வது தெரிகிறது. இந்த வரவிற்கும் செலவிற்கும் வழிவிட்ட இறைவனின் வழி மட்டும் தொடர்கிறது. அன்பான சிடிஎன் ரசிக பெருமக்களுக்கும் சிடிஎன் சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். ஜோதிடமும் ஆன்மீகமும் என்ற நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் மன மகிழ்ச்சி கொள்கிறேன். செய்யுள். வேறிடத்தில் வாழ்பவன், இது செய்யுளின் பெயர். இச்செய்யுள் தாயார் தானத்தின் நாதன் தகு 12 சார ஆயவன் அந்நிய தேசம் அல்லது அடுத்தார் வீட்டில் தூய நாளுடையோன் 6 தோர்ந்து நின்றால் தீயதாம் அதிகாரத்தில் அடிமையாய் தீங்கி வாழ்வான். சொன்னது செய்யுள். இன்று இதோடைய பொருள், நாளுக்குடையவன் 12ஆம் இடத்தில் நின்றிருக்க அந்த ஜாதகன் வெளி தேசத்திலோ அல்லது மற்றொருவர் வீட்டிலோ வாழ்ந்து கொண்டிருப்பான். நாளுக்குடையவன் 6ஆம் இடத்தில் அல்லது 8ஆம் இடத்தில் நின்றிருந்தால் அந்த ஜாதகன் பிறர் கொடுக்கும், அதாவது வேறவங்க அதிகாரம் பண்ணுவாங்க, அதுக்கு கீழே ஒரு அடிமையாக வாழ நேரிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதே தான் விஷயம் நடக்குது. இது அப்படியே கொஞ்சம் நல்லா நடக்கிற மாதிரி இருக்குது. இன்றைக்கி என்ன, வெளிநாடு மோகம் நிறைய பேருக்கு வந்துடுச்சு. வெளிநாடு நிறைய சம்பாதிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்குது. அம்மா இறந்துடுச்சுன்னா கூட இவங்க அங்கே கம்பெனியிலே தரமாட்டாங்கன்னு இவங்களுக்கும் தெரியுது. கேட்டாலும் வாட்ஸ்அப்பில் அவங்கள அந்த வீடியோ எடுத்து அனுப்பிட சொல்லுங்கள். அப்படி இல்லைன்னா நெட்டு இருக்கு இல்லையா, நீங்கள் இங்கேருந்தே போட்டு பார்த்து அஞ்சலி செலுத்திடுங்க. அந்த கடைசி டைம் அதுக்கும் எடுத்துக்கோங்க. லீவ் இல்லைன்றாங்க. அந்த வருமானத்துக்காக அங்கே இருக்கிறாங்க. எல்லாத்தையும் சொல்லலை, ஒரு மாதிரி. அப்போ என்னென்னா வேறவங்க அதிகாரத்துக்கு கீழே தான் இது இருக்கிற மாதிரி இருக்குது. அப்போ என்னென்னா மோசம்னு தெரியுது, இன்றைக்கி ஏற்றுக்கிறாங்க. அந்த கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி படத்தில் கவியரசர் கண்ணதாசன் அந்த படம் நினைத்தாலே இனிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதில் ஒரு பாடல், ஆடை இல்லாத மேனி அவன் பேர் அந்நாளில் ஞானி, இன்றோ அது ஒரு ஹாப்பி, இனிமேல் எல்லோரும் பேபி அப்படின்ட்டு வரும். ஆடை இல்லாத இருந்தால் அன்னைக்கு அது ஞானி, இன்றைக்கி அது ஒரு மாதிரியாக போயிடுச்சான். எப்படி? அதை போல் வெளி தேசம் அல்லது இந்த மாதிரி சூழல், இந்த மாதிரி பிறந்தவன் அங்கே இருக்கிறானே அப்படிங்கிறது அன்னைக்கு ஒரு மோசம், இன்றைக்கி ஒரு மோசமாக போகலை, அது வேறு மாதிரி போயிடுச்சு. சரி, இருப்பினும் இதில் ஏதோ ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. இது ஒரு சரியில்லாத விஷயம். அப்படிங்கிறது என்னென்னா, முன்ஜென்மத்தில் நல்லா வாழ்ந்தவனை ஏதோ சிக்கலுக்குள்ளாகி அவன் ஊருக்குள்ளே இருந்தால் அவனை பிடிச்சி அடிச்சு விடுவாங்க, கொன்னே விடுவாங்க, அல்லது அவனை ஊருக்குள்ளே இருந்தால் போலீஸ் பிடிச்சிட்டு போனால் விடாது அப்படிங்கிற மாதிரி இவன் ஏதோ செய்த பாவத்தினால் அவன் எங்கேயோ தலைமுறைவாக ஆகியிருப்பான். வேறவன் மேலே அந்த பழியை சுமத்தினதுனால செஞ்சது இவன், அதை வேறவங்களுக்கு மாற்றி விட்டான். இந்த ஜென்மத்தில் இப்படி வரும் இல்லையா? அப்போ என்ன, இதை இவன் அனுபவிக்கிறதுக்கு உண்டான விஷயங்கள் ஓடுது. அப்போ இதை சரி பண்ணணும் அப்படின்னா இதெல்லாம் பிறக்கும் போதே இதை பார்த்துட்டு 4 குடையவனையும் 12 குடையவனையும், இல்லது இந்த ஒரு ஜாதகத்தில் 4 தவிர்த்து 6, 8, 12 விரயஸ்தான அதிபதிகளை, இவர்களுடைய பிரஸ்தேக ஸ்தலங்கள், அப்படி இல்லைன்னா கும்பகோணத்துக்கு போயிட வேண்டியதுதான். அங்கே ஒவ்வொரு கிரகத்துக்கும் பிரஸ்தேக ஸ்தலம் இருக்குது. எல்லாமே அங்கே பார்க்க முடியும். ஒரு 6 மாதத்துக்கு ஒருக்க போய் எனக்கு எதுவும் இந்த மாதிரி தீங்கு நேர்ந்துடக்கூடாது அப்படின்ட்டு குழந்தையாக இருக்கும்போதே கும்பிட வைக்கணும். பெற்றோர்களும் கும்பிடணும். மேலும் குலதெய்வத்தை நல்லா கும்பிட்டுக்கிட்டு வரும்போது இதோடைய விஷயங்கள் நீங்குதலுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்த மாதிரி வெளிநாடு போகிறவங்க சம்பாதிக்கணும் இப்படிங்கிறதுக்காக போயிட்டா கூட, இப்போ இன்றைக்கி வெளிநாடு கிடைக்குது அப்படின்னா அந்த பிள்ளைகள் எப்படியாச்சும் படிச்சிருக்கவே வாய்ப்பு. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இதை படிக்க வைக்கிறதுக்கு பெற்றோரின் பங்களிப்பு எவ்வளோ இருக்கும் இல்லையா?
இதில் எத்தனை பேர் வீட்டை விற்றவங்க, நிலத்தை விற்றவங்க, தோட்டத்தை விற்றவங்க, இவங்க பார்த்திங்கன்னா இவங்களுக்கு பென்ஷன் வரும் அல்லது விஆர்எஸ் கொடுத்தவங்க, இத்தனையும் செஞ்சு அந்த பிள்ளைகளுக்கு அதை செஞ்சிட்டாலும் அவங்க போய் அங்கே சம்பாதிச்சாலும் பெற்றோர்களாக நினைக்கிறது இல்லை. இதெல்லாம் அவங்களுக்கு போய் பார்த்திங்கன்னா நான் சொல்கிறது அவங்களுக்கு போய் சேருமா சேராதான்னு தெரியல. ஆனால் அதில் ஒரு பாவம் நிற்கிது. ஒரு பாவம் இல்லை, பெரிய பாவங்கள் அதில் நிற்கிது. இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இவங்க குழந்தைகளோ அல்லது இவங்களுடைய சந்ததியர்களோ பார்த்திங்கன்னா நல்லா வாழ்கிறதுக்கு வாய்ப்புகள் கிட்டத்தட்ட குறைஞ்சிடுது. எல்லாத்தையும் நான் சொல்லலை. இன்றைக்கும் கூட அமெரிக்காவில் இருக்கிறவங்களோ, ஆஸ்திரேலியாவில் இருக்கிறவங்களோ, இங்கிலாண்டில் இருக்கிறவங்களோ, அங்கே இருக்கிற பிள்ளைகள் தன்னை கூட சிக்கனப்படுத்திக்கிட்டு வருத்திக்கிட்டு பெற்றோர்களுக்கு நன்மை செய்கிற பிள்ளைங்களும் இருக்காங்க. ஆனால் பெரும்பாலும் அது குறைஞ்சி போய் பெற்றோர்களை கவனிக்காதவர்களே இருக்கிறார்கள். இப்படி இருக்கிறவங்களுக்கெல்லாம் அவங்க சந்ததிகள் அவங்களுடைய பிற்காலம் கொஞ்சம் கூட நன்மையை கொடுக்காது. ஏன்னா கடவுள் இருந்துக்கிட்டு தான் இருக்கார், பார்த்துக்கிட்டு தான் இருப்பார். கிரகங்களும் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி விஞ்ஞானிகளே இதெல்லாம் உறுதிப்படுத்திட்டாங்க. இவர்கள் மூலியமாக தவறுகள் செய்பவர்களுக்கு தண்டனை கிடைத்தே தீரும். ஆக பார்த்து நடந்து கொள்வது பரவாயில்ல. இந்த மாதிரி ஜாதகருக்கு நாம் சொன்ன கோயிலை பின்பற்றினால் நன்மை நடக்கும். அடுத்து அடியனிடம் ஜோதிடம் பார்க்கணும், பொருத்தம் பார்க்கணுன்னா வாட்ஸ்அப்பில் அனுப்பி வச்சே பார்க்கலாம். நேரில் வந்தால் எந்த அளவில் திருப்தி இருக்குமோ அதே அளவில் இருக்கும். நேரமும் மிச்சம், பாதுகாப்பாகவும் இருந்துக்கலாம். பார்ப்பதற்கு ஃபோன்பே, ஜிபே செய்தால் போதுமானது. நேரில் தான் வரணுன்னா ஃபோன் பண்ணிவிட்டு வந்துடுங்க. நமது இடம் சேலம் அம்மாப்பேட்டை காவல் நிலைய பின்புறம் திரௌபதி அம்மன் கோவிலுக்கு நேரெதிர் மாடி மேல் ஞாயிறும் செயல்படும். மீண்டும் நாளை பார்ப்போம். அனைவரும் வளமும் நலமும் பெற திருப்பதி திருமலை திருவேங்கடவனின் தாமரை பொற்பாதத்தை பணிகிறேன். நன்றி, வணக்கம்.